இந்த மேகங்களெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சாப்பிட்டா போச்சு. நானே சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருந்தா நீ வேற. உண்மையாலுமே சாப்பிடலாம், ஆனால் அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அப்படியா? அப்போ உடனே சொல்லு, நானும் வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம எனக்கு க்ளவுட் கேக் தான் சேர்ப்போம். அதுக்கு நான் இப்போது 2 முட்டை எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த 2 முட்டையில் உள்ள ஒயிட் அந்த இதை மட்டும் நம்ம தனியாக வந்து செப்பரேட்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இந்த மஞ்சக்கருவை நம்ம ஏதாவது ஆம்லேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கேக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு முட்டையும் அது போல் நம்ம தனியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். செப்பரேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான், கொஞ்சம் பொறுமையாக நம்ம செய்யணும். இப்போது கொஞ்சம் போல் வெனிலா எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா நம்மளுடைய க்ளவுட் கேக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் பிடிக்கல அப்படின்னா ரோஸ் எசன்ஸ் இல்லைனா பைனாப்பிள் எசன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வினிகர் வந்து முட்டையில் உள்ள ஸ்மெல் எல்லாத்தையுமே வந்து போக்கிடும். நெக்ஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் நான் எடுத்திருக்கேன். அதை நம்ம நல்லா இந்த முட்டையில் வந்து நல்லா அடித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபோமியாக நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜையும் உங்களுக்கு நான் தெளிவாக கவர் பண்ணி எடுத்திருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு. இந்த மாதிரி ஒரு அளவுக்கு நமக்கு ஃபோமியாக வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் சுகர் எடுத்திருக்கோம். நீங்கள் இன்னும் நிறையா சுகர் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். கம்மியாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு நமக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு க்ளவுட் கேக் நல்லா ஃப்ளஃபியாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் இன்கேஸ் உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆப்ஷனலாக. பட் இட்ஸ் பெட்டர் தென் மைதா, அதனால் நாங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கோம். இதோட கன்சிஸ்டன்சி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த பவுலை தலைகீழாக கொட்டினா கூட இது கீழே விலகக்கூடாது. அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. பார்த்தீங்களா? இப்போது இந்த மாதிரி ஒரு கேக் டின்னில் கொஞ்சமாக கீ அல்லது ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேட்டரை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுறது பெட்டர். அதுக்கப்புறம் இந்த கேக் டின்னில் சிலையை செதுக்கிற மாதிரி அழகாக நம்ம ஈக்குவல் பண்ணிக்கணும். ஸோ பேட்டரை நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து ஈக்குவல் பண்ணி வச்சாச்சு. அந்த ஷேப் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஓடிஜியை 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு ஓடிஜி கன்வீனியன்ஸாக இல்லை அப்படின்னா ஒரு பேனை நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதுக்கு மேலே இந்த டின்னை வச்சு நீங்கள் அதில் கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓடிஜியில் வந்து பார்த்திங்கன்னா 25 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கிறோம். இது அப்படியே ஃப்ளஃபியாக வருது, அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங் அண்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த சூப்பரெல்லாம் ஓடிஜிக்குள்ளே இருக்க வரைக்கும் தாங்க. ஏன்னா வெளியில் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலே ஃபுல்லாக அப்படியே அமுங்கி போயிடுவாங்க. இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளஃபியாக வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயும் கண்டிப்பாக இருக்காது. வெளியில் வந்துவிட்டு அப்படியே பலூன் மாதிரி அமுங்கி போயிடும். இப்போது இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பார்த்தீங்களா, அப்படியே பெருசாக பலூன் மாதிரி பன்னு மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக அமுங்கிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக அப்படியே இன்னும் அமுங்கிடும். எனக்கு அதை வெளியில் எடுத்தோட்டு அப்படியே சாப்பிடணும் போலே தோணுச்சு. அதனால் நானும் போட்டு அம்மா போட்டு நோண்டி இந்த மாதிரி தாங்க வந்திருக்கு. ஆனால் வந்து டேஸ்ட் வைஸ் வந்து மார்ஷ்மெலோ மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு மார்ஷ்மெலோ பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டாப் சூப்பர் அப்படிலாம் கிடையாது, நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்து கிட்ஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும், என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.
ஒரு வழியாக மேகத்தை சாப்பிடணும்னு இருந்ததில்ல, இப்போ ஆசை தெரிச்சா. வாவ், செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. ஏதோ ஒரு மேகத்தை கடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கோ அதே மாதிரி பஞ்சு மாதிரி இருந்துச்சு. செம்மையா இருக்கு. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பாய். தேங்க்யூ.